தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்க மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும், வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையாய் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த தோக்கு ஜபத்தை உங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவரே, சங்கீத பகுதிக்காக வருகிறேன் தகப்பனே. சங்கீத பகுதியில் அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா நாங்கள் உணர்ந்து வாசிக்க அப்பா சங்கீத வாசிக்கிற மகனை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களுடன் இணைந்து நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து வாசிக்க கிருபை செய்வீராக ராஜா. கோடான கோடி நன்றி அப்பா. துதி ஆராதனை வேலைக்காக வருகிறேன் தகப்பனே. நடத்துகிற பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. உலக காரியம் எல்லாம் ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனை, எங்களை படைத்தவரை, எங்களை உருவாக்கினவரை நோக்கி பார்த்த ஆராதனை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மண் பாண்டங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறது ராஜா. நீர் ஆண்டவரே வந்த ஆராதனையிலே அப்பா மகிழ வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. ஆராதிக்கும் போது தடைகள் கட்டுகள் உடைய வேண்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையை பார்க்குற ஒவ்வொரு டெலிவிஷயத்தில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் இல்லத்திலும் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அதிசயம் அற்புதம் இயேசுவின் நாமத்தினால ராஜா. மகிமையான ஆண்டவரே, சிங்காசனத்தின் மகிமை இந்த இடத்தில் அசை வாடட்டும் ஆண்டவரே. ஆராதனை செய்கிற பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகமும், பின்னாடி பாடுற வாலிப பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கி ஆண்டவரே இந்த இடம் முழுதும் சபை முழுதும் ஒரு அக்னிமய மாணவர் இறங்கி அபிஷேக வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து நன்றியோடு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆவியானவரே கொடான கோடி நன்றி அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க சுவாமி. பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நிற்க கிருபை செய்யுங்க ராஜா. ஒப்புக்கொடுத்து நன்றியோடு ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா திமோஷில் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு எடுக்கிற அந்த கிளாஸ் எல்லாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க, ஞானத்தை நீங்கள் தாருங்க ஆண்டவரே. சிறு சிறு கதையாக இருந்தாலும் சிறு பைபிள் காரியத்தை எடுத்து சொல்லும் போது ஆவியானவர் நாணயத்தை தந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, வார்த்தை பகுதிக்காக வருகிறோம் ஐயா. வார்த்தை கொண்டு வருகிற அப்பா தாசரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஆண்டவரை மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரை. அந்த வார்த்தை எங்கள் மனதிலே பதிந்து அது 100ஆக பயன் தர வேண்டும் ஆண்டவரை. ஏனோ தானே என்று நாங்கள் அதை அலட்சியத்தோடு கேட்காதபடி எங்கள் செவிகள் திறக்கப்படவும், எங்கள் பார்வை திறக்கப்படவும், எங்கள் ஆண்டவரே அப்பா அறிவு திறக்கப்படவும் உதவி செய்வீராக. நன்றியோடு சோதரித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. காணிகைக்காக வருகிறோம் ஐயா. கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மன சந்தோஷத்தோடு உங்க சமூகத்துக்கு கொடுக்க ஆண்டவரை கிருபை செய்வீராக அப்பா. கொடுக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. கொடுக்க முடியாதவர்களையும் ஐயா வழிவாசலை திறந்து உங்க சமூகத்துக்கு அப்பா முதலிடம் கொடுக்கும்படி கிருபை செய்வீராக ராஜா. தேவையெல்லாம் சந்திப்பீராக. கோடான கோடி நன்றி ராஜா. சாட்சி பகுதிக்காக வருகிறேன் அப்பா. சாட்சி ஆண்டவரை உங்க நாம மகிமைக்காக ஆண்டவரே என் தகப்பன் செய்தார் என்று அப்பா. 10 குஷ்டரோகிக்கு வந்து ஆண்டவரே போகும்போது ஒருவர் வந்து நன்றி சொல்லும் போது தகப்பன் அந்த 9 பேர் எங்கே என்று கேட்டீரே. அப்படியாக ராஜா நீர் அதிசயம் அற்புதம் செய்தாலும் நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த ஆத்மா வரலையே, இந்த ஆத்மா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிற தகப்பனை உங்க பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். செய்த நன்மை நினைத்து உமக்கு சாட்சியாக நிற்கும்படி ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இளைஞர்கள் இருக்கிற அக்னி சபைக்காக வருகிறேன் ராஜா. அப்பா ஆசீர்வதியம் ராஜா. அப்பா அந்த காரியங்கள் எல்லாம் அப்பா உங்க பாதம் ஒப்பு கொடுத்து நன்றியோடு ஜெபிக்கிறேன் ராஜா. தேவையெல்லாம் சந்திப்பீராக. கட்டுமான பணியெல்லாம் சந்திப்பீராக அப்பா. அந்த இடத்துல இருக்கிற ஊழியர்களையும் விசுவாசிகளையும் அப்பா அந்த பகுதியில் இருக்கிற அநேக ஆத்துமகளையும் தொடுவீராக. சபை ஆசீர்வதிப்பதாக ராஜா. கோடான கோடி நன்றி. பிரான்ஸ்ல இருக்கிற இந்த சபைக்காக ஒப்பு ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் கொடுத்த தகப்பனே இந்த கூடாரத்திலே அப்பா இன்னும் அநேக ஆத்துமாலை கொண்டு வந்து சேர்ப்பீராக. வராது இருக்கிறவர்களே ஒப்பு ஜெபிக்கிறேன் அப்பா. வருகிற நாட்களை கொண்டு வருவீராக ராஜா. கோடான கோடி நன்றி அப்பா. இந்த சபையும் ஆசீர்வதியம் ராஜா. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இலங்கை, இந்தியா, பிரான்ஸ், இஸ்ரேலுக்காக வருகிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதியம் அப்பா. தேசங்களை ஆளுகை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர் நீர் ஆண்டவரே. சமாதானம் தர வேண்டிய தேசத்துக்கெல்லாம் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலும் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியம் ராஜா. நல்ல தலைவர்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா மக்களுக்கு நன்மை செய்கிற
செய்கிற தலைவர்களை உருவாக்கி கொடுங்க ராஜா. உங்க பாதை போட்டு ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தேசத்தையும் ஆவியானவர் அசைவாடுவீராக, ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. உங்க சித்தம் போல் ஆகட்டும் ராஜா. நன்றி அப்பா. அப்பா உலகம் முழுதும் அப்பா ஆவியானவரே நடத்தப்படுற சபைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்று ஆராதனை நடந்து முடிந்த அனைத்து சபையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. நீர் அசைவாடுவீராக. கோடான கோடி நன்றி அப்பா. தகப்பனே திருவிருந்து பகுதிக்காக வருகிற ராஜா. பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் எடுக்க கிருபை செய்ய. ஒரு கணம் அப்பா எங்கள் பாவ குற்ற குறைகள் உண்டென்று ஏற்று கொள்கிறோம் ஐயா. எங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடு திருவிருந்து பகுதியில் கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. நாங்கள் அபத்திரமா எடுக்காதபடி ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்கி எங்கள் குற்ற குறைகள் எல்லாம் மன்னித்து, எங்கள் பிள்ளைகள் குற்ற குறையெல்லாம் மன்னித்து ராஜா உங்க சமூகத்தில் திருவிருந்தில் கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் அப்பா. மேய்ப்பருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. பராபாசருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுக பலன் தாங்க ஆண்டவரே. அப்பா அவர் போயிருக்கிற காரியங்கள்லாம் ஆசீர்வாதியம் ராஜா. ஊழியக்கார பிள்ளைகளை தேவையை சந்திப்பேன் சொன்னீரே ராஜா. வாழ் வயதை கூட்டி கொடுப்பீராக. நல்ல சுக பலன் தருவீராக அப்பா. அவர் ஊழியத்துக்காக போற காரியங்கள் போது ஐயா அவங்க குடும்பத்தெல்லாம் ஆசீர்வாதம் தேவையெல்லாம் சந்தியம் சுக பலன் தந்து காத்து கொள்ளுங்க அப்பா. போகையிலும் வரையில எந்த அக்சிதம் ஏதோ இல்லாதபடி காத்து வழி நடத்துவீராக. பெரிய காரியம் செய்வீராக. ஒப்பு கொடுத்து நன்றியோடு ஜெபிக்கிறேன் ராஜா. டான் பாஸ்டருக்காக வருகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே ஆசீர்வாதியம் மன காயங்களை எல்லாம் ஆட்சியம் அப்பா. அப்பா நீர் ஆண்டவரை கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரை. ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் பெரிய காரியம் செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. மனைவிக்கு சுக பலன் தந்து ஆண்டவரே உன் சமூகத்தை கொண்டு வந்த ராஜா. சாட்சியாக நிற்க வைக்க போவதற்காக நன்றி. எல்லாம் மகிமை ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆனால் பதில் தருகிறவர் நீர் ஆண்டவரே. ஏற்ற வேலையில் ஏற்ற காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறீரே. கோடான கோடி நன்றி அப்பா. அன்பின் தகப்பனே அப்பா. இந்த தோக்க ஜெபத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். தோக்க முதல் முடிகிறவர் ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆவியானவர் ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா நீ நடத்துவீராக. இயேசு நாமத்தினால் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் பிதாவே. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டது. மகிழ விடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியிலே இறங்காதபடி என்னை உயிரோட காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிடமும், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பார்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதே நான் கலங்கி போனேன். கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயமாயிரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் தேவனே நீ சித்தம் கொண்டு நீர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றும். அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா.
சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா, பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் தடைகளை உடைத்தவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி எடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தாங்க செய்கிறவர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பலவீன மத்தியிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. இதை பார்க்கிறவர் மத்தியிலும் தேவனே நீர் பலத்த காரியங்களை செய்ய நீர் உண்மையாய் இருக்கிறீர் ஐயா. எங்களோடு இணைந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிற ஜனங்களை நீங்கள் தொடுவீராக ராஜா. தேவனே, இந்த சபை துதிக்கிற சபையாய் மாறட்டும், ஆராதிக்கிற சபையாய் மாறட்டும்.
வார்த்தை நிலைத்திருக்கிற சபையாய் மாறட்டும். எல்லா வேளையிலும் எல்லாம் சூழலும் உண்மையே மகிமைப்படுத்தக்கூடிய சபையாய் மாறட்டும் அப்பா. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல மேய்ப்பரே நன்றி ராஜா. வல்லமையின் தேவனே நன்றி ராஜா. எங்களுக்காக இறங்கி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்கள் பெயர் கர்த்தாவே உன் ஜீவ புத்தகத்தில் இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த பாக்கியத்தை நாங்கள் இழக்காதபடி ஐயா திடன் கொண்டு மனமுதாய் இருக்க தேவனே எங்களை ஆசீர்வதியும் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மேய்ப்பரே உமக்கு நன்றி ராஜா. நீங்க நல்லவர் ஐயா. எங்கள் துதிபத்தில் வாசம் செய்கிறீர் ஐயா. எங்களை முன்குறித்தபடி கர்த்தாவே இந்த சபை கர்த்தாவே மலை மேல் உள்ள பட்டணமாய் பிரகாசமாய் காணப்பட என் தேவனே உங்கள் பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே நீ பலத்த காரியங்களை செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையை துதிங்கள், நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நீ என்ன பாடுகளோடு வந்திருக்கிறாயோ, என்ன வேதனைகளோடு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனால் அறிகிற தேவன் ஒருவர் உண்டு. அவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் உங்களுக்கும் நற்செய்தியா சொல்கிறேன். உங்களையும் தேவன் தொடுவார், உங்களுக்கும் ஆறுதல் தருவார், உங்களையும் ஆட்சி தேற்றுவார். ஏனென்றால் அவர் ரத்தம் சிந்தி மீட்ட மக்கள். அதனால் ஒரு நாள் நமக்கு குறை ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா. நமக்கொருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதி சாந்தம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர். சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதி சன்னம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர். சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினால் உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் மாறினாலும் இயேசுவை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவனிலும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. நமக்கொருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகனே மகளே உன்னை தேற்றிடவே நமக்கொருவர் இருக்கிறார். நம்மை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை உட்படுத்துவார்கள். வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவார். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று யார்
வியாதியிலே சுகம் தருவார். நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன் பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. கஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டு சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வங்க. ஜனங்களை பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உண்மையும் மெம்மையும் தேவன் உள்ள கைகளில் இருக்கிறார். அவர் தினமும் பார்த்து நம்மளை கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். நீ கலங்காதே, திகையாதே. தேவன் நம்மோடு கூட இருப்பதனால் கலங்க வேண்டாம், கண்ணீர்கள் வேண்டாம், வேதனைகள் உண்டாம். எல்லாம் தீர்க்க ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு வந்து சகல பாடுகளையும் கர்த்தர் சுமந்து தீர்த்தவர். அதனால் நீ விசுவாசமாயிரு, உண்மையாயிரு, உண்மையாய் தேவனை கூப்பிடு. அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நன்றி ராஜா, தேவாதி தேவன், அன்பின் தேவன் ஐயா. உமது பிள்ளைகளை ஒவ்வொரு கண்ணோக்கி பார்த்து ராஜா, அவர்களுக்கு வேதனைகள் துன்பங்களை ஐயா நீ நீக்கி போட உண்மையா இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா தேவனே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் சபையில் அசைவாடி கொண்டு தேவன் நிச்சயமாக நம் கண்ணீர்களை எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நாம் ஏங்குகிறோம். நாம் ஒவ்வொரு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். நிச்சயமாக அதுக்கு ஒரு நாள் உண்டு, அது வீண் போகாது. நிச்சயமாக செய்வார். அதற்கு முன்பாக நாம் ஒருமனப்பாடோடு இருப்போம், ஜெபத்தோடு இருப்போம். தேவனுக்கு எவைகள் உகந்ததோ அதையே செய்வோம். தேவன் அப்படி நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையா நமக்குள் ஒருமனப்பாடு வேண்டும், ஜெப ஆவி சிந்தனை வேண்டும், மேற்றுமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இவையெல்லாம் தேவன் வெறுக்கிறவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்து வாழ நாம் கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அவர் தாயை போல தேற்றுகிறவர், அவர் தந்தையை போல அணைக்கிறவர், நம்மளை கைவிடாத அன்பின் தேவன் அவர். அவர் நேச கருணம் மேல் இருப்பதினால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கின்றோம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் அவரால் விடுகிறது. அதற்காய் தேவனை உள்ளத்தில் ஆழத்திருந்து நாம் அவரை ஜெபிப்போம். நம் கரங்களை தட்டி அவரை பாடுவோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். உனக்கு பாட தெரியாதா? கரங்களை தட்டி பாடு, கரங்களை தட்டு. பிறரை பார்க்காத, இவர் அவர்களை பார்க்காத. உண்மாவி நீயே உயிர்ப்பித்து வழிநடத்த வேண்டும், நீர் அனல் மூட்டிக் கொள்ள வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர், 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 நல்லவர். நன்றி அப்பா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. அப்படியாக சபை மக்களை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனிடத்தில் கேளுங்கள். உமக்கு குறைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, எல்லாம் உண்டு. அதையும் தேவன் ஜெயித்தவராய் இருக்கிறார். அவர் மரணத்தை வென்றவராய் இருக்கிறார். உன் பாடம் என் பாடம் அது லேசானது, அது இலகுவானது. தேவன் தீர்க்க முடியும். அதனால் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனை நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. கண்ணீரோடு கேட்கிறீர்களா? கேளுங்க. கண்ணீரோடு கர்த்தரிக்கா செம்மிதா தான் நாம் அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. நமக்கு இருக்க பாடுகளை தேவன் பொற்பாத்தில் ஊட்டி விடுவோம். அக்கம் பக்கம் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. யாரும் உங்களை பரலோகத்தில் கொண்டு போவது இல்லை. தேவன் மட்டும்தான் உங்களை பரலோகத்தில் கேட்பார். நம் வாழ்க்கை அவர் கரத்தில் தான் இருக்கிறது. அதனால் நாம் ஒவ்வொருவரும் உண்மையாய் ஆழத்திலிருந்து பாடுவோம், உண்மையாய் பாடுவோம், அர்ப்பணிப்போடு பாடுவோம். கரங்களை தட்டி
நாம் பாடுவோம். தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் உம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும்
யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் எங்களோடு கூட இருந்து ராஜா கண்மணி போல் காத்து எங்களை வழிநடத்தும் ஐயா. தேவனே, உம்மை அறிந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நடத்துகிறவரே, இனியும் நடத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன் பிள்ளைகளுடைய வேதனைகளை தீர்க்க உம்மால் ஒருவரால் மட்டுமே கூடும் ஐயா. தேவனே, பிரச்சனைகள் எல்லாம் வெண்பனி போல் மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆரவாரமாக தேவனிடத்தில் கேளுங்கள். அவர் உண்மை உள்ளவர், அவர் விடுதலையாக்க உண்மை உள்ளவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ சிருஷ்டிக, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். ஹல்லேலூயா. வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, சகலமும் உம்மால் ஆகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இந்த சபை ஆசீர்வதியும் ஐயா, மக்களை ஆசீர்வதியும் ஐயா. எங்களுக்கு ஒரு மனப்பாடு ஜெபத்தின் ஆவியால் நிரப்பும் அப்பா. ஆரம்பம் முதல் முடியும் தரவும் தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் ஐயா. எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி எங்களை தரமட்டம் தாழ்த்தி நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா. ஆரம்பம் முதல் முடியும் தரவும் நீ எங்களோடு கூட நடத்தும் ஐயா. ஒரு புதிய பலன், புதிய பலன், புதிய பலன் உண்டாகட்டும் ஐயா. ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நீர் போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் போதும் ஆண்டவரே. உம்மை போல யார் ஆண்டவரே, உம்மை போல யார் ஆண்டவர் அன்பு செய்ய முடியும் ஆண்டவரே? ஒருவரும் இல்லை ஆண்டவர். பெற்ற தாய் கூட, தகப்பன், உறவுகள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, எல்லா அன்பும் ஆண்டவரே கடந்து போகும் ஆண்டவர். நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்களை எல்லா நிலையிலும் ஆண்டவரே, எந்த நிலையிலும் அப்பா, நாங்கள் குறைகளிலும் அப்பா ஆண்டவரே எங்களை நேசிக்கிற தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவர். இந்த உலகம் எல்லாம் மாயை ஆண்டவர், அதெல்லாம் கடந்து போகும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரே நித்தியமாக இருக்கிறபடினால உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. செல்வமா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லவோ, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவு பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையில் ராஜா. இரவு பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையில் என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. சொல்லுவோ என் உயிரான. ஓஹோ, தேங்க்யூ லார்ட். ஆமென். தேவ பிள்ளைகள் பாடும் பொழுது நீங்கள் அப்படியே ஒப்பு கொடுத்து, அப்பா 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 என் உயிரான இயேசுவே உம்மை துதிப்பே, என் உயிரான இயேசு, என் உயிரோடு. அல்லேலூயா. எங்கள் வாழ்வில் கலந்தவரே, எங்களோடு இணைந்தவரே, பிதாவோடு இணைத்தவரே இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எஸ், சொல்லு மகளே, பாடு மகளே, பாடு மகளே. எஸ், என் உயிரோடு கலந்த தெய்வமே, ஓ என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி உயிரே நான் உம்மை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே உமது அன்பு மேலானது ஆண்டவரே. ஆண்டவரே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை நேசிக்கிற ஒரே தெய்வமே, என்றென்றைக்கும் வாழ்கிறவரே, எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ராஜா இதை பார்க்கிற கேட்கிற ஒருவேளை புதிதாய் ஆண்டவரே அப்பா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா நீ தொடுவீராக. உமது வசனம் ஆண்டவரே அனுப்பி அவளை குணப்படுத்துவீராக, அவளை விடுவிப்பீராக. சாபங்கள் மறைக்கும், வியாதிகள் நீங்கட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, சிறு பிள்ளையிலிருந்து வயதானவர்கள், வாலிப தம்பி தங்கச்சி அப்பா, சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் எஸ் எஸ் சொல்ல மகளே, பாடு பாடு, உம்மை துதிப்பேன் என்று சொல்லி பாடு மகளே. எஸ் எஸ் எஸ். ஓ உயிரோடு என் உயிரோடு கலந்த தெய்வமே, என்றைக்கோ மரித்து போயிருப்போமே, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஓ உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். எஸ் எஸ். ஓ ராஜா, எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். எஸ் 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 எஸ். ஓ நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே உம்மை. ஹல்லேலூயா.
உயிரான உயிரான என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரே, எங்கள் உயிரோடு கலந்த தேவனே, அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, நம்மை மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த வேளையில கூட இந்த ஓய்வு நாளை நீர் தந்து இந்த சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இதை பார்க்கிற கேட்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நமது ரத்த கோட்டைகளை மறைத்து ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் ஆண்டவரே மனுக்குலத்தோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே. இம்மை ஆண்டவரே வாஞ்சியோடு தேடுகிற ஆண்டவரே ஒவ்வொருவரோடு பேசும் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. அடேனை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தாவே, நீர் பேசும் ஆண்டவரே. உமது ஆண்டவரே சட்டை நிலையிலே எங்களை தருகிறோம். எல்லா மகிமை, துதி, ஸ்தோத்திரம், கன மகிமை, ஆராதனை உமக்கே செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதமான காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு க்ஷணமும் தேவ பிள்ளைகள் அதை நாங்கள் காண்கிறதா இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, எத்தனையோ பேர் சொல்லுவாங்க நீதான் என் உயிர் என்று சொல்லி. ஆனால் அவங்க கடைசியில் என்னது அவங்க கடந்து போவாங்க, ஏமாற்றிட்டு போவாங்க, எங்களை விட்டு விலகுவாங்க. ஆனால் எங்களை என்றைக்கும் விலகாதவர், எங்களை விட்டு விலகாத ஒரு தேவன் எங்கள் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. ஆகவே தான் நாங்கள் பாடினோம், ஆண்டவரே என் உடலுக்கெல்லாம் பலன் ஆண்டவரே. இந்த பலவீனத்தில் அப்பா உமது பலன் பூர்ணமாய் விளங்குமே, அந்த பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அன்பான சகுனே சகோதரிகளை கேட்கும் பொழுது அவர் புது பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். சந்தோஷம், நல்லது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு வாரமாய் நாங்கள் பார்த்து வருகிறோம், கிறிஸ்துவின் குடும்பம், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி கட்டப்பட வேண்டும், எதிர்மேலே கட்டப்பட வேண்டும். அப்படியாய் நாங்கள் செய்யும் பொழுது எங்கள் வாழ்க்கையில தேவன் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், பாடுகள், வியாதிகள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர்கள், அநேக பற்றாக்குறை, அநேக காரியங்கள் எங்களை தொடர்ந்து வந்தாலும் கூட அது எதுவும் எங்களை சேதப்படுத்தாமல், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன அந்த ஆண்டவர் எங்களை எல்லாவற்றிலிருந்தும் விலக்கி அவர் நடத்தி வருகிறதை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில கூட தேவனாகி கர்த்தர் இன்றைக்கு அவர் எங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு வசனத்தை எடுத்து நாங்கள் வாசிக்க போகிறோம். அன்பானவர்களே, ஒன்று நாங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்திற்கு ஏதோ ஒரு சகோதரன், ஏதோ ஒரு ஊழியர் யாரோ உங்களை அழைத்தார் என்று சொல்லி நீங்கள் எண்ணக்கூடாது. மாறாக உங்களை அழைத்தவர் கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் அழைத்தார். ஆகவே அந்த அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து பிறகு நாங்கள் அடுத்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போக போகிறோம். இந்த வேதத்தில் 2 காரியங்களை பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் அந்த குடும்பங்கள் எப்படி இருந்தார்கள், என்ன செய்தார்கள், என்ன ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில நடப்பித்தார், அது இன்றைக்கு நாங்கள் பார்த்து விரிவாய் நாங்கள் ஜெபித்து கடந்து போக போகிறோம். நீங்கள் எடுத்து வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கிறார்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் பாருங்களேன், அங்கே எடுத்து வாசிக்க கேட்போமா? எடுத்து வாசிக்க கேட்போம். 29வது வசனத்தை வாசிக்கிறார்கள். தயவு செய்து வாசிங்க. என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய கிருபை வரங்களும், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் பாருங்களை, எவர்களை, உங்களை, எங்களை. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னை தேவன் அழைக்கிறார்.
ஆண்டவர் இதோ அழைக்கிறார். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை எவர்களை உன்னை என்னையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. அவர்களை அழைத்த அழைப்பும் அழைத்த அழைப்பும் என்னதான்? மாறாதவைகளே. அது மாறாதாம். ஏன் சொன்னா, இயேசு நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவரா இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன், அவர் என்றுமே மாறாத தேவனா இருக்கிறார். ஆனால் நிறைய நேரங்களிலே, அநேக நேரங்களிலே எங்கள் தேவன் தான் அழைத்தாரா, எங்களை ஆண்டவர் தான் நடத்துகிறாரா, ஏன் இந்த காரியங்கள், ஏன் இந்த நிந்தைகள், அவமானங்கள், ஏன் இந்த பற்றாக்குறை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த போராட்டம்? ஒருவேளை பிசாசு இப்படியான எண்ணங்களை எங்களுக்கு கொடுத்து தேவன் இருப்பார் என்று சொன்னால் ஏன் இதெல்லாம் நடக்கிறது, ஏன் எங்கள் வாழ்க்கையில இதை கடவுள் அனுமதிக்கிறார் என்று கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு எழும்பலாம். எழும்பினது உண்டு. ஆனால் அன்பானவர்களே, ஒன்று சொல்லட்டும், அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் என்றுமே அது மாறாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படி போல நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்துக்கு எல்லாரும் வேதத்திலே நாங்கள் திருப்பி கொள்வோம். இங்கே ஒரு மனிதனை ஆண்டவராகிய தேவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். அந்த யாவே கடவுள், கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு மனிதனை இங்கே அழைக்கிறதை பார்க்கிறோம். இதோ ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே நாங்கள் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்கள். என்னது? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாம் என்ற அந்த மனிதனை இதோ அவர் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஏன் சொன்னார் தெரியுமா? இந்த இடத்துல வீட்டை விட்டு போன்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா வீடு எப்படி இருந்தது தெரியுமா? விக்கிரகமா இருந்தது. நீ விக்கிரகங்கள் மத்தியில் என்ன பண்ண முடியாது, இருக்கலாகாது. ஆகவே அதை விட்டு நீ வா, நான் சொல்லுகிற காரியத்துக்கு நீ வா என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த இடத்துல தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் ஜாதி, உனக்குள்ள பெரிய ஜாதியை உருவாக்குவேன், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், இதோ நீ ஆசீர்வதிக்கிறவளை நானும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து அந்த இடத்துல ஆபிரகாமை தேவன் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாங்கள் முதலாவது வசனமாய் பார்த்தோம். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் என்றுமே மாறாது, ஆனால் மனிதன் மாறுவான் என்று சொல்லி இதில் நாங்கள் பார்க்கிறோம். அன்பான சகோதரி சகோதரிகளே, இந்த ஆபிரகாமை குறித்து நாங்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம். ஏன் முஸ்லிம்லையும் சரி யூதங்களும் சரி இன்றைக்கும் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி மார்த்தட்டி கொள்கிறதை பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் நாங்களும். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் அழைத்தார். ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு அவர் முழுமையாய் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார். அநேக பிழைகளை இந்த வேதத்தில் பார்க்கிறோம், அவர் விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதரனே சகோதரிகளே, அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமை தேவன் அப்படியே விட்டு விட்டாரா, அழித்து விட்டாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இல்லவே இல்லை. அந்த அழைப்பு மாறவே மாறாதுங்க. தேவ அழைப்பு என்றும் மாறாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் தெசலோனிக்கேல பார்க்கிறோம். சரி, இங்கே என்ன நடக்கிறது? அழைத்தார், ஆண்டவர் வாக்கின்படி அவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தார். இப்பொழுது இயேசு ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் ஒப்பு கொடுத்து அவர் வரும் பொழுது இப்ப நடக்கிற அங்க ஒரு பிரச்சனை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது எடுத்து வாசிங்கள். அதே அதிகாரத்தில் பாருங்களேன், நாங்க பார்க்கும்போது 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாய் சொல்லப்படும். என்னது? வாசிங்க. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பாருங்களேன், ஆண்டவர் அழைத்தார். ஆனால் இப்போ அவன் என்ன சொல்றாரு? நான் எகிப்து தேசத்துக்கு போவேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போகும் பொழுது அந்த தேசத்திலே என்ன இருக்கிறதா? என்னது? பஞ்சம் இருந்ததாம்.
பஞ்சம் இருக்கிறது. சரி, நட வாசிங்க. தேசத்திலே ஏ, பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியா கொடிதா இருந்தபடினால ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி தங்கும்படி அங்கே அவ்விடத்துக்கு போனான். அவ்விடத்துக்கு போனான். இப்ப என்ன நடக்கிறது? அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பாருங்களேன். இதை நான் உங்களுக்கு முன்னாலே சொல்றேன். அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பார்வோன் என்ற அந்த மனிதன் இதோ அந்த இடத்துல திருமணமாயிருந்தாலும் கூட அந்த கணவன் மனைவியை அவன் பார்ப்பான் என்று சொன்னால், அவன் தனக்காக அந்த மனைவியை எடுக்க அவன் நினைப்பான் என்று சொன்னால், அந்த கணவனை அவன் என்ன பண்ணுவானா, கொண்டு போட்டு அந்த மனைவியை அவன் தனக்காக எடுத்துக்கொள்கிற கலாச்சாரம் அன்றைக்கு இருந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஆபிரகாமை அழைத்த தேவன் இதோ அவன் வார்த்தையின்படி அவன் வந்தான். அந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது. இப்பொழுது அந்த இடத்துல அவன் கடந்து போகும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆபிரகாம் என்ன செய்தார், என்ன சொன்னார், இதோ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வாசிங்க அதை தொடர்ந்து. தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ, நீ பார்வைக்கு அழகுள்ளவன். பாருங்களேன், சாராயை பார்த்து தன் மனைவியை பார்த்து என்னன்றாரு, நீ அழகு உள்ளவள் என்று சொல்லி. யோசித்து பாருங்க, இன்றைக்கு அழகு வஞ்சனை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, தன் மனைவியை நாங்கள் அப்படியா சொல்றோமா? ஒரு முறை ஒருவன் வந்து இப்படியாக சொன்னானா துவக்கத்துல, அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கிற. அப்ப அந்த கணவன் சொன்னானா, நீ போய்த்தானே சொல்ற. அப்ப உடனே அவன் பதில் சொன்னானா, எப்படி கண்டுபிடிச்ச? யோசித்து பாருங்க. நாங்கள் இதே மற்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம் கவர்ச்சியாக. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் என்ன காரியங்களுக்குள்ள, அது வாலிப பிள்ளைகளா இருக்கிறோம், அது வயதானவர்களா இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு எங்களோடு பேசுகிறது. அழகுள்ளவள் என்று நான் அறிவேன். வாசிங்க. அப்ப என்ன நடக்கிறது? எகிப்தியர் உன்னை காணும்போது, இங்கே எகிப்தியர் நான் சொன்ன அந்த கலாச்சாரத்தில் அங்கே இருக்கிற அந்த காரியங்கள் உன்னை பார்ப்பார்கள் என்று சொன்னால், சீக்கிரமா வாசிங்க. இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு. பாருங்களேன், ஆபிரகாம் தன் ஜீவனுக்கு பயந்து என்ன சொல்றாரு, ஐயோ என்னை என்ன பண்ணுவாங்க, இப்ப அழைத்த தேவன் ஆண்டவர் அவனை சாக ஒப்பு கொடுப்பாரா, இவனில் தான் சந்ததி உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனால் நிறைய நேரங்களில் நாங்கள் கூட இது போல அநேக காரியங்களிலே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது உண்மை. அதுல என்ன செய்கிறான் அவன்? வாசிங்க. என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன்னின் மித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லி என்றார். பொய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொய் சொல்றாரு. இன்றைக்கு பொய் சொல்வது மலிவா இருக்கிறது. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. வாழ்க்கையில ஒன்று சொல்லட்டும், நாங்கள் எதோ நாங்கள் நினைக்கிறோம் பாவங்கள் என்று சொல்லி. பைபிளில் வெளிப்படுத்தல் இருக்குது, நீங்க வாசித்து பாருங்க. அநேக லிஸ்டெல்லாம் போட்டுக்கிறது. பொய் சொல்லுகிறவன் எங்க போக மாட்டான்? பரலோகத்துக்கு போக மாட்டான். அப்ப இது நல்லது தானங்க பொய் சொன்னேன். இதுக்கு வேற இன்னொரு சில பேர் இந்த வேதத்துல இருந்து இதே வசனத்தை காட்டுறது மறுத்து வச்சு பொய் சொன்னால அப்போ கடவுள் அவனை ஆசீர்வதித்தாரு. இல்லை அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்கிறோம், இதுதான் துரிதமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சந்ததியில என்ன நடந்தது, அவங்க வாழ்க்கையில என்ன காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அந்த இடத்துல பாருங்களேன், என் சகோதரி என்று சொல்லி அவன் பொய் சொல்லி அந்த இடத்துல தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 17வது வசனத்துல இப்ப என்ன நடக்கிறது, துரிதமாய் நான் வசனங்களை காட்டி நான் கடந்து போக விரும்புகிறேன். மனைவியாக சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் ஒருவன் வருவான் என்று சொன்னால் தேவன் கொடியேற்றுவார், தேவன் வருவார். ஜாக்கிரதை. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதிராய் ஒருவன் செயல்படுவான் என்று சொன்னால் தேவன் சீறிக்கொண்டு வருவார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அன்பான சகோதரிகளை எல்லாரும் கீழ்படினோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஒரு சிப்பாய்க்கிறாரு, ஒரு கரண்ட்டுக்குது, அது தொடுறாரு, அவர் கரண்ட் அடிக்குது. இப்போ அந்த சிப்பாயுடைய அரசர் வராரு, வந்துட்டு நான் இந்த நாட்டின் அரசர், ஆகவே இந்த கரண்ட் கம்பியை நான் பிடிப்பேன். இப்போ அது என்ன சொல்லிட்டு அடிக்கும், என்ன அடிக்கும்,
அவரையும் கரண்ட் அடிக்கும். விலகுதான் உங்களுக்கு? அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தயவு செய்து ஆவியானவருக்கு விட்டு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில மாறுதல்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்வார். அப்ப பார்வோன் பாருங்கள் என்ன நடக்கிறது. கர்த்தர் பார்வோன் வீட்டை என்னதான் வாதையினாக வாதித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதே யோசேப்பு இதோ போர்த்திப்பார் அரண்மனையில இருந்த போது போர்த்திப்பார் அரண்மனையை கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த இடத்துல வாதித்தாராம். நிறைய காரியங்கள் வாதனை எங்கள் வாழ்க்கையில வர காரணம் என்ன? என்றைக்காக யோசித்து இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிந்தோம், இன்றைக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை இன்றைக்கு வீட்டில் வைத்துக் கொண்டு தன்னை இதோ அப்படியாக அலங்கோலம் பண்ணி கொண்டு இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாதித்தார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே இப்பொழுது அந்த பார்வோன் என்ன சொல்லுகிறான்? வாசிங்க சீக்கிரமாய். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, ஏன் இப்படி செய்தாய்? நீ உண்மை சொல்லி இருக்கலாம் அல்லவா? வாசிங்க. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னார். நிறைய நேரங்களிலே நாங்கள் மற்றவர்கள் தவறு செய்ய நாங்கள் ஒரு காரணமா இருக்கிறோம். இதை ஒருபோதும் மறக்க கூடாது. எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்குத்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பிறகு பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளையிட்டு அவனை அந்த இடத்துல என்னதான் மனைவி அவனுடைய எல்லா காரியங்களும் உண்டாகி அவனை அனுப்பினான் என்று சொல்லி, இப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் முதலாவது தேவன் அழைத்தார். அந்த பஞ்சம் இருந்தது, அந்த தேசத்தில் வந்தா தன் உயிரை காப்பாற்றி கொள்ள ஒரு பொய்யை சொல்றாரு. அப்போ அந்த பொய் சொல்லும் பொழுது இந்த மனிதன் இதை பார்த்து, ஏன் பொய் சொன்ன? என்கிட்ட நிஜம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆம் என்றால் ஆம், இல்லை என்று சொன்னால் இல்லை. யாரும் தப்ப முடியாது. விளங்கிட்டா? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கீழே இருக்கிற அடுத்த வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. நான் அடிக்கடிக்கு சொல்றேன், ஆண்டவர் இப்படியாய் ஆபிரகாமை அந்த பஞ்சம் உள்ள தேசத்துல அவன் ஆண்டவர் வார்த்தை கேட்டு வந்தபோது இங்கே எழுதியிருக்கிறது. அவன் 2வது வசனத்துல அடுத்த இதுல சீமானாய் இருந்தானா, செல்வ சீமானாய் ஆண்டவர் அவனை வைத்தார். ஆனால் அந்த சீமானுக்கு ஒரு சின்ன நிலம் கூட என்னது இல்லை. அவன் தேவனை சார்ந்திருந்தான். அதுபோலத்தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எங்கள் வாழ்க்கையில தேவன் எங்களை உயர்த்தி வைக்கிறாரா, நல்லது. ஆனால் அது மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். இன்றைக்கு வசனங்கள் அனுப்புனது பார்த்தேன். அதுல உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்ய நீங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. செய்யத்தக்கவங்களுக்கு என்னதான் நீங்கள் செய்யணும். நாங்கள் அதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதனால தான் ஆபிரகாமை சொன்னார், நீ ஆசீர்வதிகளோ நான் ஆசீர்வதிப்பேன்ப்பா. விளங்கிட்டா? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆபிரகாம் இப்படியாக அவன் பொய் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ இவருடைய பிள்ளை என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எடுத்து வாசிங்கள், தயவு செய்து எடுத்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தில் 26வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்க என்ன நடக்கிறது? வாசிங்க. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது 26வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கும் போது ஈசாக்கு இந்த ஆபிரகாமின் மகன். இப்போ இந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு? வாசிங்க. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றார். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளான. பாருங்களேன், இப்போ என்ன சொல்றாரு? ஆபிரகாம் அவர் மகன் ஈசாக்கு, நாங்கள் என்ன சொல்றோம்? முற்பிதாக்களின் தேவனே, ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே, நல்லதப்பா. ஆனால் இவங்க கிட்ட இருந்த குணாதிசயம் என்ன? அப்பா கிட்ட இருந்தது அப்படியே வருது. இதோ அவனே அதே தான் சொல்றான். வாசிங்க என்ன நடக்கிறது? ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவள். ஆகவே அவன் என்ன சொல்றான்? அதை சகோதரி என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லி வாசிங்க. அவ்விடத்து மனிதர்கள் அவள் மித்தம் அந்த கலாச்சாரம் சொன்னனே அது அங்க இருந்தது. ஆகவே இதோ என்னை கொண்டு போட்டு அவளை உயிரோடு வைப்பார்களே, ஆகவே நான் மறிக்க கூடாது என்று சொல்லி அவன் இதோ அந்த இடத்துல எப்பேற்பட்ட காரியத்தை அவன் சொன்னான் என்று அவன் அவர்களுக்கு இதோ பயந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதரி சகோதரிகளே, எடுத்து வாசிங்கள் 9வது வசனத்தில் வாசிங்க.
அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, இப்ப பாருங்களேன், அங்க பார்வோன், இங்க அபிமெலேக்கு என்ன சொல்றாரு? வாசிங்கம்மா. ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியா இருக்கிறாளே, ஏயா இந்த மாதிரி போய் சொன்ன? வாசிங்க. பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய்? ஏன் சொல்ல? அதற்கு ஈசாக்கு, அவள் மித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்று சொல்லி, அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? சரி, ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றார். பாருங்களே, நாங்கள் இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகள் மற்றவர்கள் பாவம் செய்ய நாங்கள் ஒரு கருவியா இருக்கக்கூடாது, நாங்கள் அதுக்கு ஒத்து போக கூடாது. ஆகவே தான் இதுல நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடம். ஆகவே இதோ அப்படிப்பட்ட காரியம் வந்திருக்கும். 11வது வசனம் என்ன சொல்லுது? பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று. பார்த்தீர்களா? தேவன் ஒருபோதும் தேவ பிள்ளைகளை அழைத்த தேவன் ஒருபோதும் அவங்களை என்ன பண்ண மாட்டாரா? விட மாட்டார். அதே போல பார்வோன் அங்கே அவங்களை விடுங்க, அவன் போகட்டும் என்று சொல்லி அவன் அனுப்பினான். அந்த இடத்துல அவன் சீமானா இருந்தான் என்று அடுத்த வசனம் சொல்லுது. வாசிங்க, இப்ப வாசிங்க, இங்க என்ன நடக்குது? வாசிங்க. 11வது ஜனங்களுக்கு அறிய சொன்னான். 11வது வசனம் வாசிமா. பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனையாகிலும் இவள் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். 12வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் அன்றைக்கும் என்னது? ஒரு வறட்சி இருந்தது, அன்றைக்கு ஒரு பஞ்சம் இருந்தது. இப்போ ஆண்டோடைய பிள்ளை அந்த ஈசாக்கு இதோ அந்த இடத்துல என்ன செய்தானா? அந்த தேசத்துல அவன் என்ன செய்தானா? விதை. வாசிமா அந்த வசனத்தை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தரோ அவனை ஆசீர்வதித்தனால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 100 மடங்கு எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். காரணம் என்ன? அவர் வந்து கிள்ளி கொடுக்கிறார் தேவன் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்க முழுமையாய் தன்னை அர்ப்பணித்த தேவனுங்க. அந்த தேவன் உன் வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் பேசுறார். நாங்கள் இருக்கிறோமா? ஐயோ இல்ல ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்காதீங்க அப்படின்னா யாருன்னா சொல்ல முடியுமா? இல்லைங்க. அது கிருபை வேணும்னு சொல்ல முடியுமா? கிருபை இல்லாமல் வாழவே முடியாது. ஆகவே 100 மடங்கு ஆசீர்வதித்தால். இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்? அப்பா என்ன சொன்னாரோ மகனும் அதே தான் சொல்றான். ஆனால் தேவன் அழைத்த தேவன் மாறாது, அவர் கிருபை மாறாது. அவன் இதோ பஞ்ச காலத்துல விதை விதைத்தான், 100% அவன் வெற்றி கொண்டானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப என்ன நடக்கிறது? இவருக்கு பிறந்த பிள்ளை இப்ப இவரு என்ன பண்றாருன்னு பார்ப்போம். வேதத்துல என்ன எழுதியிருக்கிறது? தயவு செய்து வேதத்தை எடுத்து வாசிங்கள். நான் சொல்லுகிற அந்த வசனம் அங்க இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இங்கே இந்த ஈசாக்கு அவனுக்கு பிறந்த பிள்ளை என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 27வது அதிகாரத்துல எங்களுக்கு தெரியும் அன்பான சகோதர சகோதரிகளே, ஈசாக்கு வயதாயிட்டு அப்ப வந்து அவன் பிள்ளைய மூத்த மகனை, எப்பவுமே உங்களுக்கு தெரியுங்களா, அந்த மூத்த மகனுக்கு தான் ஒரு குடும்பத்துல எல்லா பொறுப்புகள் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை அங்க கொடுப்பாங்க, அவங்க தான் எல்லா காரியங்களையும் நடப்பிப்பாங்க தகப்பனுக்கு அடுத்தது என்று சொல்லி. சரி, இப்போ வந்து இந்த ஈசாக்கு என்ன பண்றாரு? வயதாயிட்டு பார்வை போயிட்டு அவரு இன்னும் கொஞ்ச நாள் அவரு கர்த்தரோட நித்திரை பட போறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. மூத்த மகனை அழைத்து, மகனே நீ வேட்டையாடி கொண்டு எனக்காக சமைத்து ருசியுள்ள பதார்த்தை நீ கொண்டு வந்து எனக்கு கொடு, நான் அதை உண்டு உன்னை நான் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த பரிதாபங்க இந்த பைபிள்ல ரொம்ப வேதனையான ஒரு காரியம். இந்த ஈசாக்கு பொண்டாட்டி ரெபெக்கா, ஐயோ என்னன்னு தெரியல, ரெண்டும் அவங்க தான் பெற்ற பிள்ளை. ஆனா உடனே அவங்க துராலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, அந்த சின்னவனை கூப்பிட்டு, யாக்கோப தம்பி வாப்பாங்க, உங்க அப்பா அவங்க மூத்த என்ன இல்லை எங்களுக்கு வாசிக்க தெரியல, இதுல இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் எழுதலை. ஆனால் என்ன தான் அந்த அம்மாவுக்கு அந்த சின்னவன் மேலே அவ்வளோ பாசமோ பெரியவன் மேலே என்ன இதுவோ தெரியாது. நாங்கள் ஒரு போல நடத்தினோம். அந்த இடத்துல நடத்தின இந்த காரியங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது
நடந்தது என்ன? அப்ப அந்த இடத்துல அவங்க வேற ஒரு ஆலோசனை சொல்லி தன் மகனை டைவர்ட் பண்றதை பார்க்கிறோம். ஆனால் அந்த மகன் பாருங்களேன், அந்த தாய் தவறான காரியத்தை சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளல. முதல்ல ஏற்றுக்கொள்ள அவன் சொல்லினே வரான், நீங்க வீட்டுல போய் வாசிங்க, எங்களுக்கு தெரியும் எல்லா வசனங்களும் தெரியும், நாங்க வாசித்து இருக்கிறோம். ஆனா அதன்படி நடக்கிறோமா? அதன்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமா? மற்றவர்களுக்கு சொல்றது ஈஸி, ஆனா உன் வாழ்க்கையில நீ கடைபிடிக்கிறையா? யோசித்து பார். அதனால தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆனா அவன் சொல்றான் அதோ சாபம் வருமேமா. ஆனா அந்த அம்மா சொல்லுது, வந்தா வரட்டா என் மேல, எத்தனை வேதனை. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க தெளிவாய் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த இடத்துல சொல்றாரு, அவங்க அம்மா வேட்டையாடினுவானாக்கா இந்த அம்மா போய் இதுல இருந்து போய் மந்தையில இருந்து போய் கொண்டு வா, நான் சமைத்து தரேன், உங்க அப்பா கிட்ட போய் கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளு என்று சொல்லி. சரி, நாங்கள் சீக்கிரமாய் பார்ப்போம். 19வது வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு விளங்கும் என்ன நடக்கிறது. வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் இல்ல 27 19வது வசனத்தை வாசிக்கிறார்கள். ஆதியாகமம் 27:19 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த பாருங்களேன் என்ன சொல்றான், பொய் சொல்றான். மூத்த மகன் அவன். விலகிட்டான். அவங்களுக்கு எல்லாம் நிசப்தமாக்குறீங்க. ஏன்னா எனக்கு பயமாக்குது உங்க முகங்களை பார்க்கும்போது. ஏதோ நான் ஏதோ என்னுடைய காரியத்தை இல்ல நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய காரியங்களை சொல்ல நான் வரல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லப்படுகிறது. தயவு செய்து எங்கள் வாழ்க்கையில் அன்பான சகோதரிகளை, உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும்படியாய், கர்த்தருக்காக இன்னமாய் நீங்கள் சாதிக்கும்படியாய் தேவன் எங்களோடு இடைப்படுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இதோ அவன் போய் சொல்றான். மூத்த மகன் இல்லை, இளையவன் யாக்கோபு, நான் பெரியவன் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனிடத்துல அவன் சொன்னான். வாசிமா. நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் குடும்பங்களில இன்றைக்கு வஞ்சிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். நான் இதை பார்க்கிறாங்க, லைவ்ல இது இருக்கிறது. என் குடும்பத்தில் நான் பார்த்திருக்கிறேன் அநேக காரியங்கள் பணத்துக்காக. தேவ பிள்ளைகள், பணம் ஒன்றும் செய்யாது, செய்து காட்டணுங்க, வாயில சொல்லினுங்கிறது இல்லை. இதை நான் இழந்தவன், அதனால சொல்றேன் தைரியமா. என்னை ஏமாத்தலாம், ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவன் பொய் சொல்லி அந்த இடத்துல, இதுக்கு இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இதுக்கு ஆண்டவரே அவன் இழுக்கிறதை பார்க்கணும். கீழே இருக்கிற வசனத்தை நீங்க வாசித்தா நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கடவுள் சத்தியமாங்க, ஐயோ ஆண்டவர் சத்தியமாங்க, ஐயோ இல்லைங்க பொய். இன்ஸ்டன்டா பொய் வரும். பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேரை. இந்த மேகி போல 2 நிமிஷம் உடனே ஒரு காரியத்தை போய் மறைக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, ஆம் என்றால் ஆம், அதுதான். ஆனால் தேவன் அவர்களை அழைத்து விடவில்லை, அவளை விடல, அவங்களை அழைத்த தேவன் இதோ உண்மை உள்ளவர். அந்த இடத்துல என்ன நடக்கிறது? அந்த இடத்துல பாருங்களேன், 20வது வசனத்துல, உம்முடைய எப்படிப்பா இதை கிடைச்சது சீக்கிரம்? அவங்க அப்பா கேட்கிறாரு. உடனே அவன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? கர்த்தர் எனக்கு இது என்னது நேரிட பண்ணாராம். கர்த்தரை செய்தாரு. யார் செய்தது? அவங்க அம்மா தவறான வழியில அவனை நடத்தினது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தேவன் எத்தனை பெரிய அன்புள்ளவர் என்று சொன்னால், இந்த ஏசாவை காட்டிலும் யாக்கோபை தான் கர்த்தர் நேசித்தாராம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல அந்த இடத்துல பாருங்களேன், அவனை ஆண்டவர் அப்படியாக அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்று சொல்லி. கீழே இருக்கிற வசனத்தை வாசியுமா. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். சரி. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, இதுல இருந்து என்ன கத்துக்கிறான் தெரியுமா? துணிகரமாய் ஒருத்தர் பாவம் செய்வாங்க, தவறு செய்யற பாத்துக்கிறீங்களா? பயப்படாம இது சொல்லுவாங்க, கல் நெஞ்சக்காரங்க. அவன் எதுவும் செய்வாங்க, எதுவும் செய்ய துணிவான். பாத்துக்கிறீங்களா? தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது.
நான் ஆகவே அவன் வந்து அவங்க அப்பா பாருங்களேன், நான் தடவி பார்த்தேனாக்கா அதுக்கு ஒரு மாற்றுவனுக்கு அவங்க அம்மா கொடுத்த ஆலோசனை பண்ணின்னு வரான். அதை போட்டு காட்டுறான். பார்த்தாக்கா முடி இருக்குது, மூத்தவன் தான். ஆனால் அந்த அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அவனை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு. ஆனால் அன்பானவர்களே, குரலோ என்னன்றாரு அவங்க அப்பா, சத்தம் யாக்கோபின் சத்தம், சத்தம் பார்த்தீங்களா, கைகளோ ஏசாவின் கைகள் என்று ஏசாவின் கை. ஆகவே அன்பானவர்களே, இது எங்க துவங்கிச்சு? அவங்க முதல் இப்ப வந்து இவருக்கு என்ன வேணும்? தாத்தா கிட்ட என்னது தோக்குன அந்த காரியம் அப்பா கிட்ட வந்தது. அப்பா கிட்ட வந்து இப்ப எங்க மாறி தொட்டிக்கிச்சு? அது இத வேற என்ன தொத்திக்கிச்சு? இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிறோமே, தலைமுறையும் ஆண்டவரே, உமது கிருபை எங்களை நடத்தணும் ஆண்டவரே, நீரே தேவன் என்று சொல்லி நாங்கள் இவ்வளவாய் ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள், இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வழியை விட்டு விலக செய்யும். ஆகவே தான் இதோ ஆண்டவர் எங்களோடு அது பேசுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்படியாகவே அந்த இடத்துல யாக்கோபை தான் ஆண்டவர் அந்த அந்த அப்பா வந்து அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது 20வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் அன்பான அவர்களே. அவன் சொல்றான், நான் தான் மூத்தவன் என்று சொல்லி. இல்லை, எங்கள் வாழ்க்கையில இந்த பொய்கள் எங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் வரக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன காரியங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வரும்போது அது பெரிய பிளவுகளை கொண்டு வரும். பெரிய பெரிய காரியங்களுக்குள்ள பிரிவுக்குள்ள நிறைய சாட்சிகளை சொல்லி கொண்டு போகலாம். நேரம் இல்லை அன்பானவர்களே, சின்ன சின்ன காரியங்கள். ஆகவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம கணவன் ஒரு காரியத்தை குடும்பத்தை செய்வாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருமா வராதா? கட்டாயம் வரும். ஆகவே இதோ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளதான் ஆண்டவர் எங்களோடு அவர் இடைப்பட்டு பேசிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இப்ப இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த யாக்கோபு பிள்ளை என்ன பண்ணான்னு பார்க்கணும். 37வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். இதுல யோசுப்பு என்று சொல்ல சின்ன கடைவ குட்டி ஒரு பிள்ளைய இருந்தான். அவனை செல்லமாய் வளர்த்தான். நல்ல அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணினார். அவங்க அப்பா அப்படியெல்லாம் நேசித்தாங்க என்று சொல்லி ஒரு செல்ல பிள்ளை இருக்கிறது தப்பு இல்லைங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 10 பேர், எங்கள் 10வது தங்கச்சி, அவங்கள வந்து நாங்கள் அத்தனை பேரும் வீட்டில் அப்பா அம்மா நாங்கள் கொஞ்சுவோம். நாங்கள் அவ்வளோ நேசமாக இருந்தோம். அது தப்பு அல்ல. ஆனால் அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு விசேஷித்த ஒரு காரியத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை அந்த குடும்பத்துல சொல்லும் போது அந்த குடும்பத்துல அவனுக்கு எதிராக மாறிடுறாங்க. அது எப்படி? நான் என்ன தெரியுமா? என் வயசு என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் உன்னோட பெரியவன் இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ள என்ன வந்துதான் தெரியுமா? அந்த இடத்துல நான் சுருக்கமாய் சொல்லி நாங்கள் கடந்து போவோம். 11வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல என்ன நடக்கிறது பாருங்களேன். என்னது? அவன் சகோதரர் அவன் மேல பொறாமை கொண்டார்களாம். தேவ பிள்ளைகளை பார்த்து இன்றைக்கு எத்தனை பேர் பொறாமை கொள்ளுகிறார்கள்? காரணம் என்ன? தேவன் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு. அப்படி என்று சொன்னால் ஏயா பொறாமப்படுற? நீயும் கேள், தேவனிடத்துல உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே இதோ அவர்கள் பொறாமை கொண்டார்களாம். எந்த முடிவுக்கு வந்தார்கள் என்று சொன்னால், டேய் இவனை சாகடிப்போண்டா, இவன் இல்லாமல் போகண்டா, இவன் வந்து என்னன்றான் வணங்குவாங்க, இப்படி சொல்லுவாங்க. தயவு செய்து அன்பான சகோதரிகளே, இந்த இடத்துல ஆண்டோடைய வசனங்கள் சொல்லுகிற உன்னிலே சின்னவங்களா இருக்கலாம். எனக்கு சொன்ன, நான் பேரை சொல்றேன், என் அக்கா வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், இன்னைக்குங்கிறார். அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் ஆண்டவருடைய காரியங்கள் சொல்லியும் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கும் இருக்கிறாங்க. அவர் சொன்ன ஒரு காரியத்தை, என்னையா பூசைக்கு போகிறது, அந்த ஃபாதர் அவன் சின்ன பையன், அவன் ஆசீர்வதிக்கிறது தான், நான் வந்து பெற்றுக்கொள்கிறது தான். நான் சொல்கிறது உண்மை, நான் கூட்டி குறித்து சொல்லலை, இது ரெக்கார்டில் இருக்குது. அவங்க பிள்ளையாக எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வேண்டுமாலாம் சொல்லலாம் அந்த சின்னவர்,
ஆசீர்வதிக்கிறவர் யாரு? தேவன்க. ஹல்லேலூயா, தேவன். ஆகவே அவர்கள் பொறாமை கொண்டு, ஆனால் தேவன் யோசேப்பை விட்டாரா? அழிவுக்கு விட்டாரா? அழைத்த தேவன். ஏன்னா அவன் பாவத்துக்கு விலகி ஓடினவன். அவன் சொல்றான், ஐயோ எல்லா அதிகாரத்தையும் என் எஜமான் என்னிடத்துல கொடுக்க இப்பேற்பட்ட பொல்லாங்கு நான் எப்படி செய்வேன்? என் தேவனுக்கு விரோதமாய் எப்படி நான் செய்வேன் என்று சொல்லி அவன் விலகி ஓடினான் என்று பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, அவனை பொய்யாய் மாக்குறாங்க. அந்த இடத்துல பொய் சொல்றாங்க. இல்ல இவன் தான். ஆனால் அவனை சிறைச்சாலையில இருந்தான். அநேக காரியங்களுக்குள்ள அவன் கடந்து போனான். ஆனால் அதே இடத்துல தான் ஆண்டவர் அந்த யோசேப்பை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதரிகளே, இப்போ என்ன நடக்கிறது பாருங்களேன். இந்த இடத்துல இந்த யாக்கோபு இடத்துல அவங்க கேட்குறாங்க, அவங்க அப்பா கேட்குறாங்க, எங்க இந்த யோசேப்பு எங்கப்பா என் சின்ன பையன் என்று சொல்லி கேட்டாக்கா இவங்க என்ன பதில் சொன்னாங்க அதை மாத்திரம் நாங்கள் பார்ப்போம். 32வது வசனத்தை வாசிங்க. பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, சரி இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ. என்ன பண்றாங்க தெரியுமா? அவனை வித்துட்டாங்க. ஏன் தெரியுமா? தேவன் அவனை அழிக்க விட்டு கொடுக்கல. நீ விட்டு கொடுக்காதவ, இந்த பாட்டு பாடுறோம் இல்லையா? யோசேப்பை விட்டு கொடுக்காத கர்த்தர் அவங்கள விட்டு போட்டானுங்க, சாகடிக்கல. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். அவங்க அப்பா கிட்ட வந்து வாசிங்க. பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி ஜோடிச்சு எதனா வந்து சொல்லி பொய் சொல்றது, அதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்குது. வாசிங்க. இதை நாங்கள் கண்டெடுத்தோம், சரி இது உம்முடைய குமாரன் அங்கியோ. பாத்தீங்களா சொல்றாரு, சொல்றாங்க அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார். சரி யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், இது அங்கிதான். ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. எங்க கண்ணால பார்க்கிறதும் போய், காதால கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். உனக்கு தெரியுமா என்ன நடக்கிறது என்று சொல்லி ஒருத்தரை குறித்து நாங்கள் அப்படியே சொல்லலாம், செய்யலாம். ஆனால் உனக்கு அதனுடைய உண்மை தெரியுமா? இந்த இடத்துல அவங்க செய்கிறாங்க. ஆனால் அன்பானவர்களே, யோசேப்பு அவன் சொன்னது போல ஆண்டவர் அந்த தேசத்தில் அவன் என்ன பண்ண சொன்னான்னா அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. அவங்ககிட்ட தான் எல்லாரும் போய் என்ன பண்ணுறாங்க, போய் நிற்கிறாங்க. ஆனால் அவன் இந்த இடத்துல பெருமை பாராட்டலங்க. அவங்கள போய் கட்டி முத்தம் எடுத்தானான் யோசேப்பு. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அந்த குணாதிசயம் இருக்கிறதா நமக்குள்ள? அந்த அன்பு இருக்கிறதா? இயேசுவின் அந்த அன்பு இருக்கிறதா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தயவு செய்து உங்களில் யாரும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வரங்களை கிருபைகளை உங்களை குறைவாய் பண்ணும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை ஒருபோதும் விட்டு விலகாதவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கடைசி மட்டும் அவர் நடத்துவார். ஆகவே இதோ இந்த இடத்துல இங்கே பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஒவ்வொரு தலைமுறையிலும் பார்த்தோம். நாங்கள் இத்தனை பேரும் இந்த காரியங்களை அவங்க செய்து வந்ததை பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாடில் இப்போ நாங்கள் போவோம். புதிய ஏற்பாடுக்கு திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு தான் பேசுறாரு. தயவு செய்து எங்கள் வாழ்க்கையில் அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பா என்று சொன்னால் உன்னை மேன்மையா வைப்பா. யோசேப்பை உயர்த்தின தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், இதோ உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மேன்மையாய் வைக்க தேவன் விரும்புகிறார். இதற்கு நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே இந்த காரியங்களை நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி, ஆனால் என்னை காட்டிலும் கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். உங்களோடு தான் பேசுறாரு. வாசிங்க என்ன நடக்கிறது அங்கே. இங்கே ஒரு குடும்பத்தை சொல்லப்படுகிறது. வாசிங்க 2 தீமோத்தேயு 1 வசனத்தையும் 5வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போமா? 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் எடுத்து வாசிங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறது. பாருங்களே, இங்கே தீமோத்தேயு குறித்து சொல்லப்படுகிறது. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். அப்படி என்று சொன்னால் மாயமாலமான ஒரு விசுவாசம் உண்டு, மாயமாலமான அன்பு ஒரு உண்டு. எனக்கு பிடிச்சா நான் போய் அன்பு செய்வேன், எனக்கு பிடிக்கலன்னா உன்னை அன்பு செய்ய மாட்டேன். இது மாயமாலமானது. அது அல்ல.
கிறிஸ்துவின் அன்பு எல்லாரையும் அன்பு செய்யும், எல்லாரும் நேசிக்க செய்யும். விரோதியை கூட, எங்களுக்கு எதிராய் துரோகம் செய்தவனை கூட அவர் நேசிக்க செல்லும். நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, நான் இங்கே சொல்லிட்டு போகிறதுக்காக வரல. என் வாழ்க்கையில் விரோதியை நேசிக்க ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. எனக்கு துரோகம் பண்ணினவனை நான் சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கூட அப்பேற்பட்ட காரியங்களுக்குள்ள நீங்கள் கடந்து போயிருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இதோ இந்த இடத்துல புதிய ஏற்பாடுல உண்மையில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு, என் முன்னோர்கள் பார்த்தீர்களா, என் முன்னோர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். முன்னோர்கள் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. சுத்த மனசாட்சி தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பாருங்களேன். அப்ப தவறே நடக்காதா, தவறே செய்ய மாட்டாங்க, பிள்ளை விட மாட்டாங்க, வராங்க. ஆனால் அது வந்தோன்னா அவங்களுக்குள்ள என்ன வரும் தெரியுமா? ஐயோ, நான் இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? எங்களுக்கு உதவி செய்வார், சுட்டி காட்டுவார். உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்? உடனே ஆண்டவரே என்னை மன்னிங்க சொல்கிறோமா இல்லையா? இங்கே பாருங்களேன், சுத்த மனசாட்சி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இதோ அந்த ஆராதித்து வரும் அந்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லிட்டு இப்போ தான் இருக்குது. வாசிங்க 5வது வசனத்தை. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகி, இந்த மாயமற்ற ஒரு விசுவாசம் இவனுக்குள்ள எப்படி வந்ததப்பா? எங்க அது வந்தது? உங்களுக்கு தெரியுங்களாங்க, நேற்றைக்கு கூட என் மனைவிடத்துல அநேக ஆண்டுகள் அங்க அந்த மாமா என்னுடைய தாய் வீட்டு, எங்க ஆயா வீட்டுக்கு அது ஒரு பெரிய ஒரு குடும்பம். அங்கே இருந்த காரியத்தை நேற்றைக்கு நான் ராத்திரி எங்கள் வைஃப்கிட்ட பேச வேண்டிய ஒரு காரியங்கள் வந்தது. நான் பேசினேன், அது சொன்னேன். நான் அந்த இடத்துல எங்கள் வாழ்க்கையில் அன்பான சகோதரிகளே, அங்கே அந்த இடத்துல எங்கள் வீட்டில் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. எங்கள் ஆயா வீட்டில் அன்றைக்கு போயிருந்தபோது அந்த இடத்துல படுக்கும்போது இயேசுவே அப்போல்லாம் என்னது இந்த பிதாசுதன் பண்ணிட்டு, அப்போ அந்த பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் நீ ஜோம் பண்ணிட்டு படுக்கணுன்னா சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நான் இயேசுவேன் என்று சொல்லி ஆண்டவரே ஏதோ அம்மா கற்றுக் கொடுத்தாங்க மெத்தட். அதை நான் அப்போல்லாம் எனக்கு தெரியாது, இயேசுன்னு தெரியாது, கிறிஸ்துவன்னு சொல்லாது, பைபிள் தெரியாது, எதுவும் தெரியாது. அதனால் அன்றைக்கு அதை சொல்லி நான் படுக்கும்போது, இன்றைக்கு அவங்கெல்லாம் இல்லை. அந்த மாமா சொன்னார், ஐயோ இந்த பையனுக்குள்ள, இந்த சின்ன பையனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குது, இயேசுவேன்னு சொல்லிட்டு அவன் படுக்கிறானே என்று சொல்லி என்னை மேன்மைப்படுத்த சொல்லலை. பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? தனக்கென்று தெரிந்து கொள்றா. ஏதோ சின்ன பக்தி. அதனால தான் இன்றைக்கு உனக்காக எங்களுக்காக யாரோ ஒருத்தர் இதோ அவர்கள் அந்த சின்ன விசுவாசத்தை வைத்தது நிமித்தம் கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அப்படியாக அவர் பிள்ளையாய் மாற்றிருக்கிறதை நாங்கள் சொல்ல முடியும். இதோ இந்த இடத்துல அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ள வாசிமா. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும். பாருங்களேன், முதலாவது அந்த விசுவாசம் முன்னோர்கள் என்று சொல்லும்போது அவங்க ஆயாக்குள்ள இருந்திருக்கிறது. அந்த தேவனை, ஒரே கர்த்தரை, அந்த இரட்சகரை, அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த தாயா இருந்திருக்கிறாங்க. அந்த தாய் இப்ப என்ன செய்திருக்கிறாங்க? அடுத்த வார்த்தையை வாசிங்க. உன் தாயாகிய ஐனியாக்குள்ள. இப்போ அந்த பாட்டி அவங்க அம்மாக்கு என்ன பண்ணி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கிறது? அந்த தாய் ஐனிக்காலுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், அந்த ஆண்டுடைய காரியம், அது உனக்குள்ளோ நிலைத்திருக்கிறது என்று எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல எத்தனை அதிகாரத்துல எடுத்து வாசித்தோம். அந்த 5 தலைமுறையை பார்க்க புதிய ஏற்பாடுல ஒரே ஒரு அதிகாரத்துல 2 வசனத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த பாட்டிக்குள்ள என்ன இருந்ததாம்? ஆண்டவருக்குள்ள விசுவாசம் இருந்ததாம். அந்த விசுவாசத்தை அவங்க என்ன பண்ணாங்களாம்? தன் மகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மகள் என்ன பண்ணாங்களாம்?
தன் மகனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் தீமோத்தேயு புஸ்தகத்தை இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறோம். உலகம் முழுவதுமாய் ஆண்டோட வருகை மட்டும் எது வரைக்கும் இதை இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படும் பூமியில அது வரைக்கும் இதை சொல்லப்படும். அப்படி என்று சொன்னால் இதுக்கு காரணம் என்ன? முன்னோர்கள் அவருடைய வாழ்க்கையில இந்த இடத்துல போய் இருந்ததா? இல்லை, மெய் இருந்தது. மெய் தேவனை சொல்லி கொடுத்தாங்க. அங்கே பார்த்தோம் அன்பானவர்களே, அன்பான சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் எப்பேற்பட்ட விசுவாசத்தை கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய சந்ததிகளை நாங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதன் வாயிலாய் நாங்கள் பார்த்தோம். 2 பேரை புதிய ஏற்பாடில் பார்த்து சீக்கிரமாய் நாங்கள் செபித்து நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். லூக்காவின் புஸ்தகத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அன்பானவர்களே, நாங்கள் அறிந்ததே அன்பானவர்களே, இது இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்துல எலிசபெத்து சக்கரியா என்று சொல்லி இந்த குடும்பம் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர்கள் இதோ அந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவனாய் அந்த சக்கரியாய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு குறை இருக்கிறது. எலிசபெத்து மலதியாக இருந்தாங்க, குழந்தை இல்லை அவங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல அப்படியா இருக்கும்போது இது தேவ தூதன் வந்து இந்த சக்கரியா கிட்ட வந்து என்னது இதை சொல்றாரு, நான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வந்து ஒரு குழந்தைய உங்களுக்கு கொடுக்க போறாரு என்று சொல்லி. ஆனா இந்த சக்கரியா என்ன பண்றாரு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற மாதிரி தேவனுடைய காரியத்தை அந்த இடத்துல அவன் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னாக்கா, நான் கிழவனா இருக்கிறேனே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஆனால் இதோ அதை சொல்லி அனுப்பினது தேவதூதன் வந்து சொன்னது எந்த வார்த்தை? அது தேவ வார்த்தையா இருக்கிறது. தேவன் உனக்கு ஒரு குழந்தை தருவார். அந்த காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அந்த காரியத்தை சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு? இதோ இந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் என்னதான் வாய்க்கு என்னது பூட்டு போடுறாரு. ஏன்னா இந்த வாயை தான் நிறைய நேரத்தில் என்னது தவுக்கில் எதால கெட்டுச்சான்? யாரால கெட்டுதான்? தன் நோரால கெட்டுது. நோருனாக்கா தெலுங்குல நோருனா வாய், அது நோரால கத்தி அதுவே காட்டி கொடுக்கும். அதுபோல எங்கள் வாழ்க்கையில் அவன் வாயை என்ன பண்ணாராம்? கர்த்தர் கட்டி போட்டார். அன்பானவர்களே, என்ன பேச வேண்டும் தேவ பிள்ளைகள் மிக மிக ஜாக்கிரதையாக நாங்கள் என்ன பேசணும், எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது. இயேசு அதை வாழ்ந்து காட்டினார் அன்பான சகோதரிகளே. ஆகவே தான் இவர் வந்து இதை விசுவாசிக்காமல் போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். அதனால சக்கராவிய அந்த எலிசபெத்தை அழிச்சிட்டாரா? ஆண்டவர் அவங்களை புறக்கணித்தாரா? அழைத்த அழைப்பு மாறாது. அப்படி அல்ல அன்பானவர்களே, தேவ சித்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் அந்த காரியம் இருந்தது. அதுபோல தான் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற எங்கள் வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். இன்றைக்கு அன்பான சகோதரிகளே, அழைத்த தேவன் வைராக்கியமாய் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும் எத்தனை போராட்டங்கள் இப்பொழுதும் இருக்குது. ஆனால் தேவனை விட்டு விலகாமல் என்னை காத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த இடத்துல இதோ எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் வந்தோன்னா ஏங்க இதெல்லாம் வந்துச்சு, ஏங்க கடவுள் இப்படியெல்லாம் செய்தார், நாங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாதுங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அவனை வந்து இது பண்ணாராம். சரி, நாங்கள் ஒரு காரியத்தை மாற்ற பார்ப்போம். இங்கே என்ன நடக்கிறது, இந்த கணவன் மனைவிக்குள்ள என்ன நடந்தது பார்ப்போம். 59வது வசனத்தில் வாசிமா, 2-3 வசனங்கள் சீக்கிரமா. லூக்கா 1:53 எடுத்தோன்னு வாசிக்கணும். 8ஆம் நாளிலே சரி பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார். பாருங்களேன், சக்கரியா என்று சொல்லி அந்த அந்த பேரையே என்னதான் அவங்க குடும்பத்துல தலைமுறை வைப்பாங்களாம். அப்போ அது போல நாங்கள் பார்க்குறோம். அந்த இடத்துல அதை வைக்கலான்னு வந்து அவங்க சொல்றாங்களாம். இப்போ என்ன நடக்கிறது? 60வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த இடத்துல அந்த தாய் சொல்லுகிறாள். வாசிங்க. அதற்கு அவர்கள் இது என்னமா குடும்பத்துல இப்படிப்பட்ட பேரெல்லாம் இல்லவே இல்லை, உறவுக்குள்ள இது இல்லை, இது என்ன புதுசா இருக்குது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லும் பொழுது வாசிங்க.
உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி சரி அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பேரிட மனதாய் இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். இப்ப பாருங்களேன், இப்போ அந்த ஜக்கரியா கிட்ட கேக்குறாங்க, சைகையினால அவன் பேச முடியாது. ஆகவே அவன் என்ன சொல்றான், வாசிங்க. அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் என்ன வந்ததா ஆச்சரியப்பட்டா. இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? கணவன் மனைவிக்குள்ள என்ன இருந்தது? ஒரு மனப்பாடு. ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க? ஒன்றே சிந்தித்தாங்க, ஒரே காரியத்தை. ஆகவே தான் ரட்சகர் வருகிறதுக்கு வழியை ஆயத்த பண்ணும்படியாய் யோவான் ஸ்நானகன் அவனுக்குள்ள இருந்து வர வைத்தார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப நேரம் நீங்கள் அமைதியாக்குறீங்க. அல்லேலூயா. ஆகவே இப்ப என்ன நடந்ததா? ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, வாசிங்க. உடனே அவன் வாய் என்ன பண்ணது? அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு என்ன தடை என்று சொல்லி நாங்க தான் ஆராய்ச்சி பார்க்கணும். அது ஆவியானவர் சுட்டி காட்டும் போது, அதுக்கு விட்டு கொடுக்கும் போது உடனே என்ன பண்ணோம்? அது திறக்கும். ஏன் குழந்தை பிறக்கல? ஏன் வீடு கிடைக்கல? ஏன் இன்றைக்கு இந்த தாள் கிடைக்கல? தயவுசெய்து ஏதோ ஒரு தடை இருக்குது. அதை நாங்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவரே தயவு செய்தப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல பாருங்களேன். அதனால தாங்க அவன் வாயை பூட்டி வச்சாரு ஆண்டவர். இதோ இந்த இடத்துல அவன் கட்டவிழ்க்கப்பட்டு என்ன நடந்ததான், வாசிங்க. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். அப்புறமா என்ன நடந்தது? அதனாலே அவர்கள் சுற்றியுள்ள வாசமாயிருந்த யாவரும், இப்ப தெரியுதா? ஆண்டவருடைய நற்செய்தி அந்த இடத்துல எல்லாருக்கும் போய் சேருகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல வாசிங்க என்ன நடக்கிறது? யாவரும் பயம் உண்டாயிற்றான். மேலும் யூதேயாவின் மலைநாடு எங்கும் இந்த வர்த்தகமானவை எல்லாம் என்னதான் சொல்லிக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. உன்னை அப்படியாக அற்புதங்களை செய்து ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே இந்த ரெண்டு கணவன் மனைவி அவங்க ஒருமனப்படும் பொழுது இரட்சகர் வருவதற்கு ஆயத்தமாக இதோ அந்த யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அந்த சங்கதி போய் சேர்ந்தது என்று சொல்லி பார்க்குறோம். கடைசியாக அப்போஸ்தலர் பணி, இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமானது. அப்போஸ்தலர் பணி 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறாங்க. இதுதாங்க மிக அவசியம். இன்றைக்கு கிளைமாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுபோல இன்றைக்கு பார்த்தோம் பழைய ஏற்பாடுல தலைமுறை அவங்க என்ன செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்பானவர்களே, அப்பொழுதும் தேவன் அவங்களை மேன்மையாய் வைத்தார் என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அழைப்பும் கிருபை வரும் மாறாது. உன்னை உயர்த்த தேவன் காத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இதோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறு காரியங்களை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை சரி செய்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல பாருங்களேன், அவங்க திறக்கப்பட்டதான். எங்கள் வாசல்கள் திறக்கப்படுங்க, எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் இது மிக முக்கியமான காரியம். இந்த வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசிங்க. இங்க என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவியாகிய சப்பீரா, அனனியா சப்பீரால் எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த 2 பேரு கணவன் மனைவியா இருந்தாங்க. இவங்க பாருங்களேன் என்ன செய்யறாங்க என்று சொல்லி வாசிங்க. அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். இது எங்கன்னா கடவுள் சொன்னாரா? இயேசு சொன்னாரா? தேவன் சொன்னாரா? நீ வித்துட்டு கொண்டு வாங்க என்ன சொன்னாரா? எப்படி எழுதிக்குதா? இல்லவே இல்லை. வேதத்தில் தெளிவாய் எழுதி இருக்குதுங்க. நீ வருத்தத்தினால் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, மனம் முகந்து கொடுக்கிறவன் இடத்துல தான் என்னதான் கர்த்தர் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இப்போ ஒண்ணு செய்யறாங்க. என்னது? வாசிங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்தார்களாம். ஜாக்கிரதை. ஆகவே அன்பானவர்களே, எங்களுக்கு பிடித்ததை நாங்க சொல்லுவோம், எடுத்துக்கொள்வோம். அப்படி அல்ல. எல்லாவற்றிலும் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தான். யோசேப்பு எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தான். ஆமா, இன்றைக்கு நாங்கள் கூட ஆண்டவரே கூடுமான மற்றும் எல்லாவற்றையும் உண்மையா இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களை நடத்துவாருங்க, எங்களை நடத்துவார். அல்லேலூயா.
எங்களால் முடியாது, எங்கள் பலத்தால் முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும் உன்னை நடத்த. என்ன நடக்கிறது வாசிங்க. ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து சரி, ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். சரி. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தில் சாத்தான் என்ன பண்ணானா? விலகிட்டா பொய் எங்க யாருக்கு சொன்ன? இன்றைக்கு எத்தனை பொய்கள் பெற்றோரிடத்துல பிள்ளைகள் கணவன் இடத்துல போய், மனைவி இடத்துல போய். யோசித்து பாருங்க, நாங்கள் யாரிடத்துல இதை செய்கிறோம்? இதனால பாருங்களேன், என்ன காரியத்தை நாங்கள் சாதிக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அதன் முடிவு தாங்க அந்த பரிதாபம். அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். என்னது அது? வாசிங்க. இன்றைக்கு நிறைய பேர் பாருங்களேன், ஆண்டோட சமூகத்துக்கு ஏன் வரல கேட்டாக்கா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அது உண்மையா? இல்லவே இல்லை. அதை விற்கும் முன்னே உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? அது எல்லாம் உன்னுதையா? தேவன் உனக்கு கொடுத்தார், அது உன்னுடையதா இருந்தது. ஆனால் நீ ஏன் இப்படிப்பட்ட வஞ்சக காரியத்தை நீ செய்தாய்? வாசிங்க. நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பொய் எங்க சொன்னாய்? தேவனிடத்துல. அங்கே பழைய ஏற்பாடுலாம் என்னது? அப்பா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் என்னது? ஒருத்தருக்கிட்டே முப்பாட்டங்கிட்டையும் பொய் சொல்லின்னு வந்தாங்க. கடைசியில் சொந்த வீட்லேயும் பொய் சொல்லின்னு வந்தாங்க. ஆனால் இங்கே புதிய ஏற்பாடில் என்ன சொல்லுது? நீங்கள் யார்கிட்ட பொய் சொல்கிறீங்க? தேவனிடத்தில் நீங்கள் பொய் சொல்ல. அப்போ என்ன நடக்கிறதா? வாசிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். தயவுசெய்து அன்பானவர்களே, நாங்கள் புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து ஆண்டவரே, இன்றைக்கு எந்த காரியம், இந்த பொய் மாத்திரம் இல்லைங்க, தேவனுக்கு பிடிக்காத எந்த காரியமாக இருந்தாலும் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை அப்பா நான் தருகிறேன் ஆண்டவரே. என்னை அப்பா இப்பேற்பட்ட காரியங்களில் நான் ஆண்டவரை இழந்து போகாதபடி இவ்வளவாய் ஆண்டவரே உமக்காக வாழ்ந்த ஆண்டவரே, இந்த ரட்சிப்புகளை நடத்தின தேவன், நான் கடைசி மட்டும் ஆண்டவரை ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமே, அதுக்கு ஆண்டவரை சின்ன சின்ன தடைகள் என் வாழ்க்கையில் வந்து ஆண்டவரை இழந்து போகாதபடிக்கு இந்த இடத்துல இதோ அவன் ஜீவனை விட்டு அந்த இடத்துல அவன் மரித்து போனான் என்று அந்த இடத்துல அங்கே பார்க்குறோம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு. தேவ பிள்ளைகளே, எங்களுக்குள்ள அந்த பயம் வரணும், தேவ பயம் வரணுங்க. அல்லேலூயா. என்ன வரணும்? தேவ பயம் எங்களுக்குள்ள வரணுங்க. நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, இவர் சின்னதுக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லதுங்க, நானே சொல்கிறேன், சின்னதுக்கெல்லாம் நல்லது. என்ன தெரியுமா? ஒன்றே தான் வரும், எனக்கு தேவ பயம் தான் வரும். ஆண்டவரே அப்பா, நான் உம்முடைய ராஜ்யத்தில் வரணும்னு சொன்னாக்கா, ஆண்டவரே நான் முழுமையாக இருக்கணுமே, நான் மாறணுமே, நாளுக்கு நாள் புதிதாக மாறணுமே. வந்துதான் நான் மனவில்லை. ஆகவே இதோ இந்த இடத்துல அடுத்தது நடக்கிறது என்ன? வாசிக்க, சீக்கிரமா முடிப்போம். இவைகளை கேட்ட கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலிலே சுற்றி வெளியெடுத்து கொண்டு போய், அந்த பரிதாபம் தன் மனைவி கூட அங்க இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவனை அடக்கம் பண்ணிட்டாங்களாம். எத்தனை பெரிய பரிதாபம். அப்புறம் என்ன நடக்கிறது? 3 மணி நேரத்துக்கு பின்பு சரி, அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பாருங்களேன், எதுவும் தெரியாம என்னது அங்க வந்தாங்களாம். அந்த அம்மா ஒன்னும் தெரியாத போல வந்து அந்த இடத்துல என்ன நடக்கிறது? வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல்லி. இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? உண்மையை சொல்லி இருக்கணும் இல்லையா? இப்போனா அவங்க கேட்குற அந்த பாருங்களேன், தேவன் கொடுக்குற சந்தர்ப்பங்க இவ்வளவு தானான்னு சொல்லும் பொழுது இல்லைங்க என்று சொல்லி எவ்வளோ நிமிஷம் அவ்வளோதாங்க சொல்லிட்டு இருக்கலாம். இது போல தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். தயவுசெய்து அன்பானவர்களே, நான் சத்தியம் சொல்லுகிறேன், எங்கள் வாழ்க்கையில் அந்த இடத்துல அவள் பாருங்கள், இவ்வளோ தான் அந்த பேதுரு தெய்வ மனிதன் கேட்கும் பொழுது அவங்க என்ன பதில் சொன்னாங்க? வாசிங்க. அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கர்த்தருடைய ஆவியை நீங்கள் ஒரு போது என்ன பண்ணக்கூடாதான். இன்றைக்கு துதி ஆராதனையில் சகோதரன் சொன்னார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இம்மையிலும் மறுமையில் என்ன இல்லை? மன்னிப்பே இல்லைங்க. நாங்கள் தயவு செய்து
தயவு செய்து இந்த இடத்துல, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராய் அவன் செயல்பட்டதுனால ஒருமனப்பட்டது என்ன? அந்த இடத்துல 2 பேரும் அவங்க ஒருமனமாய் அவங்க மனம் திரும்பும் போது அந்த இடத்துல அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல அந்த பரிதாபம் நடந்தது என்ன? கணவன் இறந்தான். இப்போ என்ன நடக்கிறது? வாசிமா அந்த வசனத்தை. பேதுரு, அதுல இருந்து வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி, சரி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? என்ன? இதோ உன் புருஷனை அடக்க பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். அப்படியே நடந்தது. வாசிங்க. உடனே அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டார். பார்த்தீங்களா? அவங்கள மரித்து போனார்களா? வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அப்புறமா என்ன நடந்தது? சபையார் எல்லாருக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவசரப்படுற சபையார் எல்லாருக்கும் எனக்கு தெரியுங்க அன்பானவர்களே, தேவனுக்காக அவங்க வந்தான். அவன் ஒருத்தன் நித்திய ஜீவனை நீ கட்டளெல்லாம் எல்லாம் கடைப்பிடிக்கிறேன் ஆண்டவரை, எல்லாம் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளதெல்லாம் விட்டு என்னது நீ எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா வாப்பானார். அவன் என்ன பண்ணான்? அவன் விட்டுட்டு ஓடிட்டான். உங்களுக்கு விளங்குதா? அப்போ கர்த்தருக்காக நாங்கள் எவ்வளோ கொடுக்கணுமா? உள்ளதான் கொடுக்கணுமா? எல்லாம் அவர் தந்தது. பாட்டில் பாடுறது இல்லைங்க, எங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? கொடுக்கணும். அன்பானவர்களே, எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த தம்பி அவர் நல்லவர் தான், அந்த நல்ல சகோதரன், அந்த நல்ல மகள், விசுவாசமுள்ள பிள்ளை. அது துவக்கத்தில் பார்த்தாங்க, ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் அவர் அப்படி இப்படியாய் இது போதும் அப்படியெல்லாம் என்று சொல்லி அவர் அப்படியாய் செய்வாராம். ஆனால் அந்த மனைவியோ அந்த மகளோ, நான் பார்த்தேன் அந்த காரியத்தை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை, இப்படி செய்யலாகாது, இது தேவனுடைய பங்கு, இது தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கணவனை சரியான வழியில் நடத்தி இன்றைக்கு அது ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்படியாய் அந்த மகள் நடத்தினார். எத்தனை மேன்மை! கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளதை ஆண்டவர் கொடுத்ததுலேருந்து நாங்கள் கொடுக்க என்னங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன், நான் இந்த தேசத்துக்கு என்னுடைய சுகபகமாய் நான் சம்பாதிக்க நான் வந்ததே இல்லை. ஆனால் ஒரு பொழுதும் எனக்கு பண கஷ்டமும் ஒரு காரியமும் ஆண்டவர் அனுமதித்தே இல்லை. என் வாழ்க்கை போராட்டம் வந்தது, அது வேறு. ஆனால் எல்லாத்தையும் ஜெயிக்க உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தெரியுதுங்களாங்க, அழைத்த அழைப்பும் அந்த வசனத்தை வாசித்து எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இன்றைக்கு நாங்கள் பொய் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, என்றைக்கிறப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படியா இருக்கிறோம் அப்படியே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும், எங்கள் வாழ்வை ஆண்டவரே. அப்பா, இது இந்த நாளில் நிறைய நேரத்தில் ஆசீர்வாதமான வசனத்தை சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று முடிப்போம். இல்லை, ஆண்டவர் கொடுத்த வசனங்கள் இவ்வளவு தான். இன்றைக்கு இந்த காரியங்கள் சபை எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டான். எங்களுக்குள்ள தயவு செய்து ஒரு தேவ பயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை திறக்காத இருக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம், நான் தான் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது வாசிமா அந்த வசனத்தை வாசிப்போமா? வாசிங்க. 11. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அவருடைய அழைப்பும் என்னதான்? மாறாதவைகள். எல்லாரும் எழுந்து நிற்போமா? அந்த மாறாத தேவனை, அவர் என்றும் மாறாதவர். இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிடிக்காத காரியங்களை கர்த்தாவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இதோ இந்த நாளில் ஆண்டவரே ஐயா, நாங்கள் பார்த்தோம், அது தகப்பனிடத்துலேருந்து அந்த மகனிடத்தில், மகன் பேரனிடத்தில், இப்படியெல்லாம் தலைமுறையாய் பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாடில் ஆண்டவரே விசுவாசமுள்ள ஒரு குடும்பத்தை ஆண்டவரே நாங்கள் பார்த்தோமே. அந்த பாட்டிக்குள்ள கர்த்தருடைய பயம் இருந்தது. ஆண்டவரே, அந்த மகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலே, அந்த மகள் ஆண்டவரே தன் மகனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களே. ஆண்டவரே, இன்றைக்கு சபையில் நீர் எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, இதை சொல்லுகிற என்னை சேர்த்து தான் சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமா, வாதித்தார் என்று சொல்லி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு நான் போயிட்டு அதுக்கு எதிராக நான் எதனா செஞ்சாக்கா என்னோடு பேசும் ஆண்டவர் சொல்லுவார், டேய் என்னடா பண்ணிட்டு வந்து என்ன நீ சொல்லுகிற, என்ன பண்ணுற? தேவன் என்னோடு பேசுவார். அல்லேலூயா. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உண்மையாக ஒப்பு கொடுக்குறவங்களே ஆண்டவர் எங்களை மாற்றி அவர் நடத்த போதுமானவராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? தயவு செய்து அன்பானவர்களே, இதோ இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை பரிதாபம் நிலை எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு
ஆண்டவரே எங்களுக்கு தந்த எல்லாவற்றையும். ஆனால் அதான் ஆண்டவர் பிள்ளைங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, வைராக்கியமாய் முதல் இயேசு தான், எல்லாம் இயேசு தான் சொல்ல காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில இயேசு செய்ததுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், இதுதான் செய்ய முடியும் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிற அந்த ஆண்டவர் பிள்ளைங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதற்காக கரங்களை தட்டி, ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவரே உண்மை உயர்த்துகிறோம், எந்த நிலையிலும் எங்கே போனாலும் எங்கேயும் ஆண்டவரே உண்மை அறிவிப்போம், உண்மை மகிமைப்படுத்துவோம், உண்மை உயர்த்துவோம், உமது நாமத்தின் நிமித்தம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த வேளையில் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு பாடல் வரிகளை நான் பாடும் பொழுது அப்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்தன் ரட்சிப்பும் ஆனவரே. இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? நான் செய்த பாவங்கள், என் குற்றங்களை ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்தன் ரட்சிப்பும் ஆனவரே, உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயக பாடுவோம். கண்மணி போல காத்தவரே, கல்வாரி நாயகனே, கண்ணீர் காவலை போக்கினீரே, கஷ்டங்கள் யாவை நீக்கினீரே, கண்ணீர் காவலை போக்கினீரே, கஷ்டங்கள் யாவை நீக்கினீரே, தாயை போல சுமப்பவரே, தாயை போல சுமப்பவரே. நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உந்தன் சமூகத்தில் ஆனந்தோ, தேடும் மாந்தருக்கு பேரின்போ. சொல்லுவோம், உந்தன் சமூகத்தில் ஆனந்தோ, தேடும் மாந்தருக்கு பேரின்போ. ஜீவ தண்ணீரே என்னை நிரப்பு. சொல்லுங்க, ஜீவ தண்ணீரே. இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? இன்னொரு விஷயம் சொல்லுவோம். ஜீவ தண்ணீரே என்னை நிரப்பு, ஜீவ தண்ணீரே என்னை நிரப்பு. நன்றி இயேசு. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, இலவசமாய் எனக்கு மீட்பு ரட்சிப்பு தந்தது ஆண்டவரே. தேவனை துதிக்கிறேன். எல்லாம் நீர் தந்தது ஆண்டவர், அதை உமக்காக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மகனையும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இன்றைக்கு சுட்டி காட்டின காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் ஆண்டவரே மாற்றுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற. ஓஹோ நன்றி இயேசு. ஓ ஜீசஸ். எஸ் நன்றி சொல்லட்டும் உன் உள்ளம் நன்றி சொல்லட்டும். கட்டண்ட எல்லாம் இதுக்கு தடையா வருகிற பொல்லாதவரே, கர்த்தருடைய சமூகத்தை ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத சத்துருவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம். நன்றி சொல்லி எஸ் சொல்ல மகனே. நன்றி
ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பும் கிருபை வரங்களும் என்றும் மாறாதே. எங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை அறிந்தும் நாங்கள் அறிந்தும் தெரியாமல் செய்த எல்லா தவறுகளை மன்னித்து எங்களுக்கு ஆண்டவரே ஒரு புது வாழ்வை, புது அபிஷேகத்தை, புது கிருபையை மீண்டும் நீ தருகிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை பார்க்குற கேட்குற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அத்தனை பிள்ளைகளையும் ராஜா இந்த ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். எல்லா வியாதிகள் மறைட்டும், தேவைகள் சந்திக்கப்படுத்தும். ஆண்டவரே, கண்ணீரை கழிப்பாய் மாற்றுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திர மகிமை எமக்கு செலுத்தி ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.